ஹாய் கைஸ், நாங்க விதிரன் அண்ட் ஹலோ வியூவர்ஸ். இன்னைக்கு திருமந்திர சாங்ல இருக்கக்கூடிய ஒரு பாடலை பார்க்கலாம். அந்த பாடலுடைய பொருள் என்ன, அதோடைய நியூரோ சயின்ஸ் வியூவா நான் என்ன ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கறத உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். இப்பதான் நீங்க முதல்ல என் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா, நான் ஸ்ரீவிதுரன். திருமந்திரம் அப்படிங்கிற பாடல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலையும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான தமிழ் பொருளை சொல்லி அதோட என்னுடைய பார்வையில நான் ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கக்கூடிய நியூரோ சயின்ஸ் அப்படிங்கிற வியூல நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேர்ந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ without wasting further time, let's get started. இப்போ நான் முதல்ல பாடலை பாடி காமிச்சிடுறேன். ஏன்னா 3000 பாடலை மைண்ட்ல ஏத்தணுங்கிறது டார்கெட் வச்சிருக்கேன் இல்லையா? ஸோ அதனால இருந்தேனி காயத்தே எண்ணிலி கோடி, இருந்தேன் ராப்பகலற்ற இடத்தே, இருந்தேன் இமையவர்கள் ஏத்தும் பதத்தே, இருந்தேன் நந்தி இணையடி கீழே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரி வந்து முடியும். இதோடைய பொருள் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இருந்தேன் இந்த வரியிலே நீங்க புரிஞ்சுக்கலாம் பொருளை. இருந்தேன் நின்ற காயத்தே எண்ணிலி கோடி அப்படின்னா என்னன்னா, இந்த உடம்புல காயத்தை அப்படின்னா இந்த உடல் மாதிரி நான் வந்து பல உடல்கள்ல வந்து மாறி மாறி இருந்திருக்கிறேன். அதாவது அவர் வந்து மறுபிறவியை வந்து சொல்றாரு. மீண்டும் மீண்டும் இந்த உலகத்துல பிறந்துட்டே இருக்கிறோம் இல்லையா, மனுஷங்க வந்து இப்படி ஒரு சுழற்சியில பிறந்துட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் மீன் பண்றாரு. ஸோ அந்த ஒரு பிறவி சுழற்சிக்குள்ள நான் வந்து இருந்துட்டேன், பல உடல்ல நான் வந்து மாறிட்டே இருந்தேன் அப்படிங்கிறத திருமூலர் சொல்றாரு வரி மூலியமா. ஓகேவா? இருந்தேன் என்ற காயத்தை எண்ணிலி கோடி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இருந்தேன் இரு ஆப்பகலற்ற இடத்தே அப்படின்னு சொல்லி 2வது வரி இருக்கு. இதுக்கு என்ன பொருள்னா, இருந்தேன் ராப்பகலற்ற இடத்தை அப்படின்னா, நான் வந்து இரவு பகல் இல்லாத, அதாவது இந்த காலங்கள் வந்து ராத்திரியா பகலா அப்படிங்கிற எந்த ஒரு டிஃபரன்சியேஷனும் எனக்கு தெரியாத ஒரு நிலையில நான் வந்து ஒரு ரொம்ப நேரம் இருந்திருக்கிறேன். அந்த காலத்தை வந்து கணிக்க முடியாத ஒரு நிலை, ரொம்ப நேரம் வரைக்கும் நான் ரொம்ப நேரம், ரொம்ப நாட்கள், ரொம்ப வருஷங்கள்லாம் நான் வந்து இருந்திருக்கிறேன் அப்படின்னு திருமூலர் 2வது வரியில சொல்றாரு. 3வது வரி என்னன்னா, இருந்தேன் இமையவர்கள் ஏத்தும் பதத்தே அப்படின்னு சொல்றாங்களா, அதுக்கு என்ன அர்த்தம்னா, இமையவர்கள் அப்படின்னா தேவதைகள்னு அர்த்தம். அதாவது தேவர்கள் தேவதைகள் அப்படி மீன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க போற்றக்கூடிய ஒரு பதம் தான் சிவபதமா. ஸோ அந்த சிவபதத்துல நான் வந்து ரொம்ப நாள் இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்றாரு. கடைசி வரி வந்து பாத்தீங்கன்னா, இருந்தேன் நந்தி இணையடி கீழே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, இதுக்கு என்ன பொருள்னா, நான் வந்து கடைசியில நந்தி இணையடி அப்படின்னா அந்த சிவபெருமானை தான் சொல்றாங்க. சிவபெருமானுக்கு பாதத்துக்கு கீழே நான் வந்து சரணடைஞ்சிட்டேன், அங்க நான் வந்து கடைசியில நான் போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி திருமூலர் வந்து இந்த பாடல் மூலியமா சொல்றாரு. இது வந்து பாடலுடைய பொருள். ஓகேவா? ஸோ அவர் வந்து பல கோடி பிறவிகள் எடுத்து பல உடல்கள் இருந்தேன் அப்படிங்கிறதும், காலநிலையற்ற ஒரு நிலையில நான் வந்து ரொம்ப நாள் இருந்தேன் அப்படிங்கிறதும், இமையவர்களே போற்றக்கூடிய அந்த சிவபதத்தை நான் போய் அடைஞ்சேங்கிறதையும், அங்க சிவபாதத்துக்கு கீழே நான் வந்து சரணடைஞ்சிட்டேன்னு சொல்றாரு. இந்த பாடலுடைய முழு பொருளை அதை பார்க்கலாம். இது நான் வந்து இப்ப என்னுடைய அறிவியல் ரீதியான பார்வையில நான் இது எப்படி ஆராய்ச்சி பண்ணி யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா, நான் ஒவ்வொன்றையும் டீட்டெயிலாவே சொல்றேன். ஃபர்ஸ்ட் அந்த வரி இருக்கு இல்லையா, அதாவது அந்த வரியுடைய பொருள் என்ன அப்படின்னா, ரீபர்த், மறுபிறவி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இது வந்து ரிப்பீட்டடா ஒரு சுழற்சியில் இருந்துட்டே இருக்கு அப்படின்றத அவர் சொல்றாரு. நான் இந்த திருமந்திரம் மொத்த பாடலையுமே, எல்லா பாடலையுமே எப்படி பாக்குறேன் அப்படின்னா, அவருடைய மூளையில நடந்த சில விஷயங்களை அவர் வந்து கவிதை பாணியில டிஸ்கிரைப் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்றேன். சரியா? அதுக்கு ஒரு நான் வந்து இந்த கான்சியஸ்னஸுக்கு வந்து சிவன் சொன்னேன். சிவன்னா கான்சியஸ்னஸ் நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி அவருக்கு வந்து அந்த காலகட்டங்கள்ல, என்னுடைய பார்வையில சொல்றேன், அந்த காலகட்டங்கள்ல இப்ப இருக்க இந்த சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் அங்க இருக்கு, அப்ப கிடையாது. ஸோ அவங்க உடம்புக்குள்ள நடக்கிறத, அவங்களுக்குள்ள நடக்கிறத அவங்க ஃபீல் பண்றப்போ நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அதுக்கு காரணம் இன்சுலான்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு. அப்படி ஃபீல் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு கிளியரான ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியாம, அதை வந்து அவங்க கவிதை பாணியில் இப்படி சிவன் இருக்காங்க, இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி பண்ணலாம், இப்படி அடைய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஒரு கவிதை பாணியில ஒரு வடிவத்துல கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதை தான் நான் வந்து அறிவியலா இப்ப நம்ம இருக்க டெக்னாலஜியை வச்சு, நான் படிச்ச விஷயங்களை வச்சு என்னுடைய பார்வையில சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ விஷயம் படி மறுபிறவி. இப்போ மறுபிறவிங்கிற அந்த டாக் எடுத்த உடனே எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, அப்ப ரீபர்த் இருக்குதா, மறுபடியும் நம்ம பல ஜென்மங்கள்ல பிறப்போமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். பட் ஆக்சுவலி என்னுடைய ஒரு ஐடியா என்ன அப்படின்னா, அப்படிங்கிற ஒண்ணு வந்து இருக்கிறதுக்கு சான்ஸ் வந்து கம்மின்னு சொல்றது பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்லைன்னு சொல்லிட்டா ஏன் எப்படி சொல்லலாம்னு கேள்வி வரும். கம்மின்னு சொல்லிட்டு தப்பிச்சுக்கிறேன். ஸோ கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இங்க இதோட நியூரோ சயின்ஸ் வியூ நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, இந்த மறுபிறவி அதாவது தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, இது எப்படி நான் பார்க்கலாம்னா, இங்க வந்து ரிப்பீட்டட் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுவும் சேம் தாட்ஸ். அதாவது உதாரணத்துக்கு நம்ம பிரெயின்ல ஒரு பேட்டர்ன் இருக்கும். இப்போ நான் வந்து இப்போ கேமரா முன்னாடி உட்காந்து யூடியூப்ல பேசிட்டு இருக்கேன்னா, ஸோ இந்த டைமுக்கு எந்திரிச்சு இந்த டைமுக்கு இங்கே வந்து
இந்த டைம்ல வந்து நான் கண்டென்ட் என்ன பேசணும் அப்படிங்கறத முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சு ஓகே இன்னைக்கு இந்த ரிசர்ச் இப்படி சொல்லலாம் அப்படிங்கறத டிசைன் பண்ணி வச்சிருப்பேன். இது வந்து ரிப்பீட்டா மாறுது இல்ல, தினமும் இதே ஒர்க் தான் பண்றேன் இல்லையா? ஸோ அப்படிங்கிறப்போ அந்த பேட்டர்ன் இந்த ஒரு டைம் இந்த டைம்ல இந்த இடத்துல இந்த விஷயத்த பேசணும், இந்த வார்த்தைகளை கோர்க்கணுங்கிற அந்த பேட்டர்ன் மைண்ட்ல இருக்கும் இல்லையா? அது ரிப்பீட்டடா வர 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 என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேட்டர்ன் ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு என்ன காரணம்னா நம்ம பிரெயின்ல வந்து நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு ஒரு எபிலிட்டி இருக்கு பிரெயினுக்கு. அப்படின்னா என்னன்னா நம்ம பிரெயினால ஒரு விஷயத்த புதுசா ஏத்துக்கவும் முடியும், ஆல்ரெடி இருக்கிற விஷயத்த நம்ம ரிப்பீட் பண்ண ஸ்ட்ராங்காக மாத்திக்க முடியும். அது எந்த கேரக்டர் வேணாலும் இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு ஹேபிட் வேணாலும் இருக்கட்டும். அது டிஸ்ட்ராக்ஷனே இருந்தாலும் கூட அந்த கவன சிதறலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையான ட்ரைனிங் தான். நம்ம தினமும் கவன சிதறல பழகிட்டோம் அப்படின்னா நம்ம மூளை அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சு நம்மளை நிறைய சிதற வைக்கும், கவனத்தை சிதற வைக்கும். ஸோ அந்த வியூல பாத்தீங்கன்னா சேம் அதே தான் இதுவும். ஸோ நீங்க ஒரு பிரெயின் பேட்டர்ன் வந்து ரிப்பீட்டடா பண்ண அதாவது நீங்க ஒரு ஒர்க்கை ரிப்பீட்டடா பண்ண நியூரோபிளாஸ்டிசிட்டி ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிக்குமா? ஸோ ரிப்பீட்டடா அந்த ஒரு பிரெயின் பேட்டர்ன் ஸ்ட்ராங் ஆரம்பிக்கும். அப்படி அந்த பிரெயின் பேட்டர்ன் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னா அதோடைய ஒரு வெளிப்பாடு தான் வந்து பாத்தீங்கன்னா இவர் சொல்றது ரிப்பீட்டடா பர்த் வந்துட்டே இருக்குன்னு சொல்லல, பிறப்பிறப்பு வருதுன்னு. அது காரணம் அவர் என்ன மீன் பண்றாருன்னா நம்ம வந்து கான்ஸ்டன்டா ஏதோ ஒன்று சிந்திச்சுக்கிட்டே தான் இருப்போம் இல்லையா? ஏதோ ஒன்று மைண்டுக்குள்ள வந்துகிட்டே தான் இருக்கும், தாட்ஸ் மீண்டும் மீண்டும் வந்துட்டே தான் இருக்கும். ஆனா வர்றது அப்படி நினைச்சு நிற்குமா அப்படின்னா கிடையாது இல்லையா? நம்ம இப்போ வந்து நான் பேசிட்டு இருக்கப்போ ஒரு விஷயம் மைண்ட்ல ஓடும், ஒரு அரை மணி நேரம் கழிச்சு என்ன யோசிச்சு பார்த்தா ஞாபகம் இருக்காது. ஏன்னா அதுக்குள்ள நான் பல விஷயம் யோசிச்சு வச்சிருப்பேன். ஸோ ஒரு விஷயம் ஒரு தாட்ஸ் வருது, வந்து மறைஞ்சிருது, அப்புறம் புதுசா ஒரு தாட் வருது, வந்து மறைஞ்சிருது. ஸோ இப்படி கோடிக்கணக்கில் நம்மளுக்கு தாட்ஸ் வந்துட்டே இருக்கும் ஒரு நாளைக்கே இல்லையா? லட்சக்கணக்கில் வரும் ஒரு நாளைக்கே ஒரு தாட்ஸ். ஸோ அவர் மீன் பண்றதுல தப்பு இல்லை. கோடி கணக்கில் நான் வாழ்ந்தேன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா நான் கண்ணை மூடி உட்காந்து கனவு கண்டேன்னா நான் வேற ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்னால. கண்ணை மூடி நான் வந்து வேற ஒரு இடத்துல நான் கற்பனை பண்ணி என்ன மாதிரி லைஃப் இருக்குன்னு நினைச்சனோ அந்த லைஃப்ல கொஞ்ச நாள் என்னால வாழ முடியும். ஆனா அதே கற்பனையில என்னால இருக்க முடியுமானா கிடையாது. அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு வேற ஏதாவது ஒரு கற்பனை ஓடிடுவேன். ஸோ இப்படி வந்து என்னால இந்த பிறப்பு அப்படிங்கிறது நம்ம தாட்ஸ் வந்து புதுசா ஒரு தாட் வெளியில வருது, திருப்பி மறைஞ்சிருது, வேற ஒரு தாட் வருது, மறைஞ்சிருது. ஸோ இப்படி பல கோடி முறை நான் வந்து இந்த உலகத்துல இப்படி நான் இருந்தேன் அப்படிங்கிறத அவர் கொஞ்சம் ஆழமா இதை யோசிச்சு பார்த்தா எனக்கு இப்படி புரியுது. ஸோ இப்படி பல முறை இருந்திருக்கேன் அப்படிங்கிறத இப்ப நானே என்ன எதார்த்தமா வச்சு நான் திருமணரா இருந்தா நான் வந்து எப்படி யோசிப்பேன் அப்படி யோசிச்சு பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஸோ இப்படி இவ்வளவு தாட்ஸ் வருது இல்லை, மெடிடேஷன் அவங்க காலத்துல பண்ணிருப்பாங்க. அப்படி மெடிடேஷன் பண்றப்ப அவங்க மைண்டுக்குள்ள இவ்வளவு எண்ணங்கள் தான் முதல்ல வந்திருக்கும். எடுத்த உடனே யாருக்கும் வந்து அமைதியா வந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இவ்வளவு தாட்ஸ் வந்திருக்கும். ஸோ இதை அவர் வந்து கன்வே பண்ற விதமா தான் இருந்தேன் என்ற காலத்தை எண்ணிலி கோடி இருந்தேனி காயத்தை எண்ணிலி கோடின்னு அவர் சொல்றாருன்னு நான் நினைச்சேன். ஏன்னா இவ்வளவு தாட்ஸ் பிரெயினுக்குள்ள வருது இல்லையா? ஸோ அதனால நான் மீன் பண்ணி சொன்னேன். இதான் முத வரிக்கான பொருள். அதாவது ரீபர்த் அப்படிங்கிறது பிரெயினோடைய ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் வந்து நம்மளை ரிப்பீட்டடா வைக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த செல்ஃப் ஐடென்டிட்டின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பாடலுடைய ஒரு கருப்பொருள் என்ன அப்படின்னா அந்த முத வரியை பொறுத்த வரைக்கும் இந்த மனித உடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிலையானது கிடையாது. ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆன்மான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து ரொம்ப நித்தியமானதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப நிலையற்றது அதுதான், சரி நிலையானது அதுதான், நிலை அற்றது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா இந்த கிருஷ்ணர் அதான் சொல்லியிருப்பாரு, இந்த மகாபாரதத்துல சொல்லியிருப்பாரு, இந்த உடல் வந்து மறைஞ்சிரும் அர்ஜுனா, இந்த அதுக்குள்ள இருக்க ஆன்மா தான் பல ரீபர்த் எடுத்துட்டே இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லுவார் இல்லையா. அதுக்கு என்ன அர்த்தம்னா கான்சியஸ்னஸ். நான் அதை எப்படி பாருங்க, கான்சியஸ்னஸ் தான். நம்ம எத்தனை தாட்ஸ் எடுத்தாலும் நம்ம கான்சியஸா தானே இருக்கோம். திடீர்னு யாராவது ஒருத்தங்க வேலை சொன்னாங்களே கூப்பிட்டாங்களோ நம்ம இங்கிட்ட திரும்பிடுறோம், வேலை பார்க்குறோம். ஸோ அதான் வின் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எத்தனை பிறவி எடுத்தாலும் கான்சியஸ்னஸ் இஸ் சேம் இல்லையா. ஸோ இந்த ஐடென்டிட்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, செல்ஃப் ஐடென்டிட்டி, இந்த கான்சியஸ்னஸ், அது நான் வந்து ஐடென்டிட்டின்னு எடுத்துக்காங்க. இந்த ஐடென்டிட்டி ஃபார்மேஷன் எப்படி ஆகுது அப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸாம்பிளோட சொல்றேன். சில படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா வந்து தலையில அடிபட்டுருச்சு அப்படின்னா நான் யாரு, நான் எங்க இருக்கேன்னு கேட்பாங்க. காரணம் மெமரி மறந்துட்டாங்க, அவங்களோட மெமரிஸ் எல்லாம் மறந்துருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இங்க என்னன்னா உங்களுடைய மெமரிஸ், உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய ஹேபிட்ஸ் இதெல்லாம் சேர்ந்துதான் நீங்க யாருங்கிற ஒரு ஐடென்டிட்டியை உங்களுக்கு கொடுக்கும். இப்ப நான் பிளாங்கா வந்து உங்ககிட்ட நின்று நீங்க யாரு அப்படின்னு நான் கேட்கறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் உங்களை வந்து எங்கேயோ பாக்குறேன், யார் நீங்க அப்படின்னு கேட்டேன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் வந்து என் பேரை சொல்லுவீங்க, இல்ல நான் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன், இப்படி ஒரு ஆள் நான் இங்க அப்படின்னு ஏதோ சொல்லுவீங்கல்ல. ஏன் அதை சொல்றீங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய மெமரிஸ், நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கிற ஒரு மெமரிஸ், அந்த ஒரு ஹேபிட் ஃபார்மேஷன், இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு நீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்ககிட்ட வந்து சொல்லும். செல்ஃப் ஐடென்டிட்டி அப்படிங்கிற ஒன்று காட்டும். ஸோ அது எதுவும் இல்லைன்னா என்ன ஆகும்? மெமரிஸ் இல்லைன்னா, ஹேபிட் இல்லைன்னா என்ன ஆகும்? நீங்க யாருன்னு கேட்டா தெரியலையே அப்படின்னா உட்காந்துருக்கணும். ஸோ இங்க நம்மளுடைய ஐடென்டிட்டி, அந்த கான்சியஸ்னஸ், அந்த ஒரு நித்தியமான நிலை இருக்குல்ல, ஆத்மான்னு சொல்றேன், இந்த கான்சியஸ்னஸ், நான் சொல்றேன் அந்த கான்சியஸ்னஸ், அதை தெரிஞ்சுக்கணும்னாலே உங்களுக்கு இந்த ஹேபிட்ஸ் வேணும். அதாவது இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் ஒர்க்கிங்கா இருக்கட்டும், இந்த மூளையோட முன்பகுதின்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம அதீத திறனோட யோசிக்கிற அந்த ஒரு பாட்டு தான் இது, ஹெல்ப் பண்ற பாட்டு தான் இது. அது ஒர்க் ஆகணும். நான் சொன்ன மாதிரி நியூரோபிளாஸ்டிசிட்டி நடக்கணும்.
அதெல்லாம் ஹேபிட்டா ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா நீங்க அந்த இன்ஃபர்மேஷன் பேசல் கேங்கிலியால போய் ஸ்டோர் ஆகணும். பேசல் கேங்கிலியா அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க எந்த விஷயத்தை ரிப்பீட்டடா பண்றீங்களோ அது உங்க ஹேபிட்டா மாத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து இந்த பேசல் கேங்கிலியான்னு சொல்ற ஒரு பார்ட், மூளையில இருக்கக்கூடிய ஒரு பார்ட். அது உங்க ஹேபிட்டா ஆட்டோமேட்டிக்கா மாத்திரும். இப்ப நான் ஒரு வாரம் நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சப்போ கஷ்டமா இருந்தது. இப்ப அது ஆட்டோமேட்டிக் ஆயிடுச்சு. முழிப்பு தானா வருது, கேமரா தூக்கிட்டு தானா வந்துடுறேன். ஏன்னா அது காரணம் பேசல் கேங்கிலியால ஸ்டோர் ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதான் வரிக்கான பொருளை நான் பாக்குறேன். 2வது வரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ராப்பகல் அற்ற நிலையில இருந்தேன்னு சரி சொல்றாரு இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தமா நான் பாக்குறேன் அப்படின்னா, டைம் பெர்செப்ஷன் ஷட் டவுன். அதாவது நம்ம மூளையில வந்து டிஃபால்ட் மோட் நெட்வொர்க்னு ஒரு நெட்வொர்க் இருக்கு. இதோட ஒர்க் என்ன அப்படின்னா, நம்மளை வந்து பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை திங்க் பண்ண வைக்கிறது, ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண வைக்கிறது, பிரசென்ட்ல நம்மளை பத்தி நாமளே செல்ஃபா யோசிக்கிறது, நான் இப்படி இருந்தா எப்படி இருக்கும், அப்படி இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிக்க வைக்கிறது. இது எல்லாத்துக்கு காரணம் டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் தான். இதோட ஆக்டிவிட்டி எப்போ லோ ஆகுதோ, நம்ம வந்து இன்சுலா அப்படின்னு சொல்ற ஒரு ஆர்கன் இருக்கு பிரெயின்குள்ள. இதோட ஒர்க் என்ன அப்படின்னா, நம்மளை வந்து செல்ஃப் அவேர்னஸ், அதாவது எனக்குள்ள என்னென்ன நடக்குதுங்கிறத என்னால பார்க்கக்கூடிய ஒரு திறன். அதாவது நான் இப்ப அமைதியா உட்காந்துன்னா ஹார்ட் பீட் துடிக்கிறத கவனிக்க முடியும், மூச்சு விடுறதை கவனிக்க முடியும், பசி ஏற்படுறதை கவனிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்குள்ள என்னைய நான் கவனிக்கிற அந்த ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு காரணம் இது இன்சுலா அப்படிங்கிறது தான். இது ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்க மெடிடேஷன்ல கொஞ்சம் டீப்பா போனீங்க அப்படின்னா டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் கொஞ்சம் கொஞ்சமா ஷட் டவுன் ஆக ஆரம்பிக்கும். நீங்க வரியோட கனெக்ட் பண்ணணும் அந்த ஹேபிட் ஃபார்மேஷன். அதாவது தினமும் நீங்க மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அந்த ஹேபிட் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது உங்களை வந்து இந்த இடத்த செகண்ட் லெவலுக்கு கொண்டு வரும், செகண்ட் வரைக்கும் கொண்டு வரும். என்ன பண்ணும் அப்படின்னா, டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் கொஞ்சம் கொஞ்சமா லோ டவுன் ஆக ஆரம்பிக்கும், அதோட ஆக்டிவிட்டி கம்மியாக ஆரம்பிக்கும். அதோட ஆக்டிவிட்டி கம்மியாகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க வந்து 5 நிமிஷம் கூட 1 மணி நேரமா தோண ஆரம்பிக்கும். நல்லா நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, 5 நிமிஷம் தான் 1 மணி நேரம் ஆன மாதிரியோ இல்ல ரொம்ப நாள் ஆன மாதிரியோ தோணுமே தவிர, 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படிங்கிற அந்த ஒரு நேரம் வந்து 5 நிமிஷமா தோணாது. அவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நம்ம புக்கு படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு புக்கு படிக்கிறோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா உள்ள போகுது அப்படின்னா நம்ம ரொம்ப அப்படியே பேசி திருப்பிட்டே போயிருப்போம். ஒரு 40 பேஜ் 50 பேஜ் தாண்டிட்டு டைம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிச்ச நேரத்துல இருந்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தாண்டி இருக்கும். நமக்கு அது ரொம்ப நேரம் தோணும். ஏன்னா இதுவும் ஒரு வகையான மெடிடேஷன் மாதிரி தான் புக் ரீட் பண்றதும். ஸோ இந்த மாதிரியான டைம்லெஸ் ஃபீல் வருதும் எனக்கு கிடைச்சதுன்னு அவர் சொன்னது காரணம் என்னன்னா, அவர் ரிப்பீட்டடா மெடிடேஷன் பண்ணாரு, அது ஒரு ஹேபிட்டா மாறிச்சு, டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் ஆக்டிவிட்டி கம்மியாக ஆரம்பிச்சு, அதனால அவர் வந்து தனக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத அவர் கவனிக்க ஆரம்பிச்சாரு. அந்த கவனத்தினால அவருக்கு வந்து நேரங்கள் வந்து தெரியாம போச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. 3வது வரி வந்து பாத்தீங்கன்னா, இமையவர்களே ஏத்தக்கூடிய அந்த சிவபத நிலையில நான் இருந்தேன் அப்படின்னு. இமையவர்கள் போற்றக்கூடிய அது ஒரு ஹையர் ஸ்டேட்னு சொல்றாங்க. ஸோ இங்க ஹையர் ஸ்டேட் அப்படிங்கிறது காமா சிங்க்ரோனைசேஷன் சொல்லுவாங்க. நம்ம மனித மூளையில வந்து பாத்தீங்கன்னா இந்த போன் சிக்னல் மாதிரி தான். நம்ம மூளைக்கு வந்து 4-5 வகையில சிக்னல்ஸ் ரிலீஸ் பண்ணும் ஒவ்வொரு ஸ்டேட்ல. இப்போ என் வீடியோ நீங்க கவனமா கவனிச்சுட்டு வர நேரத்துல ஆல்பா சிக்னல் ஒன்று பிரெயின் கூட ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். மெடிடேஷன் ஸ்டேட்ல பீட்டா தீட்டா அப்படின்னு வரும். காமா அப்படிங்கிற வேவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அலைகள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான அலைகள். அது இந்த உங்க டக்குன்னு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த எந்திரன் படத்துல வந்து ஒரு டைலாக் இருக்கு, எந்திரன் 2.0ல ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அவுரா வந்து நம்மளை சுத்தி இருக்கும், முனிவர்களுக்குலாம் ரொம்ப பெருசா இருக்கணும். அது என்னன்னா அதுக்கு பேர் தான் காமா வேவ்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இது எப்போ இது ஒர்க் ஆக ஆரம்பிக்கிறப்ப மெடிடேஷன் ஸ்டேட்ல இருந்தாலும் டீப்பா போயிட்டீங்கன்னா அது ஒர்க் ஆக ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, மூளையோடைய பல பகுதிகள், அதாவது எமோஷனலா யோசிக்கிற ரீஜனா இருக்கட்டும், இன்டெலிஜென்ட்டா யோசிக்கிற ரீஜனா இருக்கட்டும், திங்க் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல பகுதிகள் எல்லாம் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆக ஆரம்பிக்குமா. அப்படி கனெக்ட் ஆக ஆரம்பிக்கிறப்போ நமக்குள்ள ஒரு ஹையரான ஒரு அவேர்னஸ் வரும். ஒரு கடந்த காலத்திலயும் இல்லாம எதிர்காலத்திலயும் இல்லாம நிகழ்காலத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறதுல என் கவனம் முழுசா இங்க வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தாட் வந்து நம்மளுக்கு வந்து தாட் இல்ல, அந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அதைத்தான் வந்து இமையவர்களே போற்றக்கூடிய நிலை. அதாவது என்னோட எண்ணங்கள் இல்லை, எனக்கு சுத்தமா எண்ணங்கள் இல்லை, நேற்று என்ன நடந்தது நாளைக்கு நடக்க போதுங்கிற அந்த எண்ணமே எனக்கு கிடையாது. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிரசன்ட்ல என்ன நடக்குது அப்படிங்கறதுல மட்டும்தான் என் கவனம் இருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்டேட்டுக்கு பேர் தான் ஹையர் ஆர்டர் அவேர்னஸ் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அதைத்தான் அவர் அங்க சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. கடைசி வரி வந்து பாத்தீங்கன்னா, அந்த சிவனுடைய நந்தி இணையடியா, அதாவது சிவனுக்கு பாதத்துக்கு கீழே நான் போய் சரண்டர் ஆயிட்டேன்னு அவர் சொல்றாரு. ஸோ சரண்டர் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நான் அங்க வந்து இணைஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் இதை சயின்டிஃபிக்கா எப்படி பார்த்தேன் அப்படின்னா, ஈகோ டிசல்யூஷன் சொல்லுவாங்க. ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ப்ராப்பரான மீனிங் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஈகோ அப்படின்னா நம்மளை பத்தி நாம சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பேர் தான் ஈகோன்னு சொல்லுவாங்க. செல்ஃப் டிரைவன் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளை பத்தி நாம யோசிக்கிறது. இப்போ நான் வந்து எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ என்னை பத்தி யோசிக்கிற விஷயம் நான் என்ன பண்ணலாம், அடுத்து நான் என்ன பண்ண முடியும், வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணா எங்க போகலாம், ஏன் இப்படி அன்னைக்கு நடந்தது, இப்படி என்னை ரிலேட் பண்ணிய விஷயங்கள் நான் யோசிக்கிறதுக்கு பேர் தான் ஈகோன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் இந்த உலகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நான் பிளஸ் இந்த உலகத்துல நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ இங்க என்ன புரியுது அப்படின்னா, நான் இந்த உலகங்கிறது நான் பிரிச்சு வச்சிருக்கேன். நான் வேற, இந்த உலகம் வேற அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்டேட்டும் வந்து டிசால்வ் ஆயிடும், கரைஞ்சிடும்னு வச்சுக்காங்களேன். நான் இந்த உலகம் அப்படிங்கிற அந்த வேறுபாடு இல்லாம போயிடும், எல்லாமே ஒண்ணுதாங்கிற மாதிரி மாறிடும். அப்படி இதுதான் கிருஷ்ணர் சொல்லுவார் மகாபாரதத்துல. நீங்க இந்த டயலாக் கூட கேட்டிருப்பீங்க, காணும் அனைத்திலும் நான் இருப்பேன், தூணுலையும் நான் இருப்பேன், துரும்புலையும் நான் இருப்பேன் அவர் சொல்லுவாரு. காரணம் என்னன்னா, அது தூணு அது துரும்பு அப்படிங்கிற ஒரு டிஃபரன்சியேஷனே அவருக்கு தெரியாது.
எல்லாமே தான் அப்படிங்கிற விஷயம், நான் இந்த உலகம் வேறங்கிறது அவருக்கு தெரியாது, எல்லாமே நான் அவருக்கு தோண ஆரம்பிச்சது. ஸோ அந்த ஒரு ஸ்டேட்ல அவர் வந்து இருக்கிறதுனால தான் அவர் அப்படி சொல்வார். ஸோ ஈகோ டெசல்யூஷன் அப்படிங்கிறது இதை தான் மீன் பண்ண நான் நினைக்கிறேன். சரண்டர் அப்படிங்கிற ஒண்ணு தான் அப்படிங்கிற ஒரு நிலையை மறந்து எல்லாம் நாங்கிற ஒரு நிலையா மாறி இந்த தாட்ஸ் வந்து அப்படியே ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு போறதுன்னு சொல்லுவாங்க, அதோட இணைஞ்சிருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பாடலை பொருளா நான் பாக்குறேன். இங்க நீங்க வந்து நார்மலா ஒரு ஹியூமனை நம்ம பார்த்திருக்க முடியாது, அந்த காலத்துல இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. இப்ப நார்மலா நம்ம பேசிட்டு இருக்கப்போ ஒரு ஸ்டேட்ல இருக்கோம் இல்லையா, ஆனா சித்தர்களை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை அவங்க வந்து நல்ல மெடிடேஷன்லயே ப்ராக்டிஸ் பண்ணதுனால அவங்க சாதாரணமா அவங்க வேலையை செய்யறப்ப கூட, சாதாரணமா ஒரு இடத்துக்கு போறப்ப கூட அவங்க ரொம்ப ஆழமா டீப்பா மெடிடேஷன் ஸ்டேட் பண்ணியிருக்கிறதுனால அந்த ப்ராக்டிஸிங்கோட எஃபெக்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, சாதாரணமே அவங்க வந்து அவங்க இந்த உலகம் வேறங்கிற ஒரு பிரிவினையே இருக்காது, எல்லா நேரமும் அவங்க சந்தோஷமா எல்லா நேரமும் அவங்க வந்து இணைஞ்சேதான் இருப்பாங்க பிரபஞ்சத்தோட. ஸோ அப்படிதான் வந்து இந்த பிரெயினோட பவர் தான் இங்க வந்து முக்கிய காரணமே. ஓகேவா? ஸோ இதுதான் என்னுடைய இந்த பாடல்ல இருந்து நான் உங்ககிட்ட சொல்ல வர விஷயமா இருக்குது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நான் அடுத்த பாடல் ஆராய்ச்சி பண்ண ஷேர் பண்றேன். ஸோ see you next time. டாடா, பை.